கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடி வரும் இடம். அது நமக்கு பரிசுத்த ஐக்கியத்தை தருகிறது. அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும். சபை என்பது தேவ வார்த்தை விதைக்கப்படும் இடம். நம்மை உருவாக்கும், கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவர்களாக நம்மை மாற்றும். சபைக்கு செல்கின்ற நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தும். சபைக்கு வருகின்ற மற்றவர்களை நாம் ஆறுதல் படுத்த, உற்சாகப்படுத்த, அவர்களை கரிசனையாய் விசாரிக்க நம்மை பிரயோஜனப்படுத்தும். எபிரேயர் 10:24 வாசிக்கிறோம். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபையில் சிலருக்கு நம்முடைய அன்பான வார்த்தை, நல்ல புத்திமதி, ஆதரவு, உதவி தேவைப்படும். கலாத்தியர் 6:10 வாசிக்கிறோம். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். சபை என்பது அங்கு வரும் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் அன்பினால் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் இடம் என்று ரோமர் 15:7 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டுவிடுகிறார்கள். ஆகவே நாமும் சபை கூடி வருகிறதை விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்பது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சபை கூடி வரும்போது நாம் பலப்படவும் மற்றவர்களையும் பலப்படுத்தவும் முடியும். கிறிஸ்துவின் வருகையின் நாள் சீக்கிரம் வரும். நம்முடைய பாடுகள் முடிவுக்கு வரும். நாம் தளர்ந்து போகாமல் சபை கூடி வருவோம். கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.